வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த சட்டம் படிக்கலாம் வாங்கன்ற இந்த யூடியூப்பில் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இப்போ நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்து முடிஞ்சு எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. நான் நல்ல முறையில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸஸ் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என்னோடய பழைய நோட்ஸ்லேருந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் லா 2 சரிங்களா. கான்ஸ்டியூஷனல் லா 2 இதோட இது பழைய நோட்ஸ் எழுதுகிற நோட்ஸ் இது. இல்லை சாப்டர் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டிடியூஷன், காம்போசிஷன், எலெக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன் இந்தியா. வாட் ஆர் த salient features of 73rd Constitution Amendment? The Panchayat Raj system envisaged by the Indian Constitution has not been quite successful. Comment. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து எழுத வேண்டிய ஆன்சர்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 3 விதமாக இந்த கொஷின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது கான்ஸ்டியூஷனோட காம்போசிஷன், எலெக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன் இந்தியா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். salient features of 73rd Constitution Amendment, 73rd Constitution Amendmentோட salient features. அப்புறமா பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் envisaged by the Indian Constitution. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த மாதிரியான பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருக்காங்க, அதோட ஹேஸ் நாட் பீன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்றது பற்றி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி வித்தியாசமாக உங்களை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரே கொஷினாக படித்தோன்னா நமக்கு சம்டைம்ஸ் மாறி எழுதிடுவோம் நம்ம. ஸோ இது ட்விஸ்டபிளான கொஷின்ஸாக இருக்குது. 3த்துக்கும் ஒரே ஆன்சர் தான். இங்கே பாருங்கள், பஞ்சாயத் சிஸ்டம். The 73rd Amendment 1992 added a new Part 9 to the Indian Constitution. It is titled the Panchayats, covering provisions from Articles 243 to 243O. Further, a new 11th schedule has been added which covers 29 subjects. இங்கே பாருங்கள், 73rd Amendment 1992 added a new Part 9. 73rd Amendmentல என்ன Part 9ல் என்ன ஆட் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, த பஞ்சாயத்ஸ். அது என்னென்ன ப்ராவிஷன்ஸ் கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 243 to 243O. ஃபர்தர் 11th ஸ்கெடியூலில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 29 சப்ஜெக்ட்ஸ் அது கவர் பண்ணுது. வேறு இந்த பஞ்சாயத் ராஜ் கேன் ஃபங்க்ஷன், என் பஞ்சாயத் ராஜ் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணலான்றதை கவர் பண்ணுது. திஸ் 73rd Amendment implements the Article 40 of the Directive Principle of State Policy which says that இந்த 73rd Amendment என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 40 ஆஃப் எதை டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அண்ட் endow them with such powers and authority as may be necessary to enable them to function as units of self-government. ஸ்டேட் வந்து ஷால் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை ஆர்கனைஸ் பண்ணலான்னா வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அண்ட் endow them with such powers. என்ன மாதிரியான பவர்ஸ் கொடுக்கலாம்னா, பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கலாம்னா as may be necessary to enable them to function as. ஸ்டேட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டியை வந்து எண்டோ பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா, which is necessary to enable them to function as units of self government. ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் யூனிட்டாக அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான நெசசரியான எல்லா பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டியையும் ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த ஸ்டேட்ஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Constitution has upgraded Panchayat system from non-justifiable no court jurisdiction டு வித்தின் கோர்ட் ஜூரிடிக்ஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் எப்படி அப்கிரேட் பண்ணியிருக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னா,
நான் ஜஸ்டிஃபியபிள், அதாவது நான் ஜஸ்டிஃபியபிள்னால் என்னென்னா ஜூரிடிக்ஷன், கோர்ட்டுக்கு எந்த கோர்ட்டுக்கு வேணால் போகலாம், நோ ஜூரிடிக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜூரிடிக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த ஜூரிடிக்ஷனில் இருக்கிறீங்களோ இல்லை பிளெயின்டிஃப் எந்த ஜூரிடிக்ஷனில் இருக்காரோ அந்த ஜூரிடிக்ஷனில் தான் அவங்க வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட்டையோ பெட்டிஷனையோ வந்து போட முடியும். பட் இப்போ இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜில் வந்து நான் ஜஸ்டிஃபியபிள், நோ கோர்ட் ஜூரிடிக்ஷன் இருந்ததை வித்தின் கோர்ட் ஜூரிடிக்ஷன், எந்த கோர்ட்டுக்குள்ளே எந்த ஜூரிடிக்ஷனில் நீங்கள் வந்து எந்த லிமிட்ஸில் யூ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. Justifiable part of the Constitution. Thus, the Constitution has part constitutional obligation. Justifiable அதாவது என்னென்னா இப்போ Constitution has put constitutional obligation upon state governments to enact the Panchayat Raj. பஞ்சாயத்து ராஜை வந்து எனாக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷனை பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ஸ் ஆஸ் பர் த ப்ராவிஷன்ஸ் ஆஃப் த பார்ட் 9. இது வந்து எந்த ப்ராவிஷனில் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 9ங்கிற ப்ராவிஷனில் பண்ணப்பட்டிருக்கு. ஹவெவர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாவ் பீன் கிவன் இனஃப் ஃப்ரீடம் டு டேக் தேர் ஜியோகிராஃபிக்கல், பொலிட்டிக்கோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் and other conditions into account while adopting the Panchayat Raj system. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாவ் பீன் கிவன் enough freedom, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு டேக் தேர் ஜியோகிராஃபிக்கல், அவங்களோட ஜியோகிராஃபிக்கல், பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸை கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்டு அக்கவுண்ட் வைல் அடாப்டிங் த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை அவங்க வந்து அடாப்ட் பண்ணும்பொழுது இந்த அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கல் லிமிட்ஸ், அவங்களோட பொலிட்டிக்கல் லிமிட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த த 73rd Amendment 1992 contains the following main provisions. என்னென்ன ப்ராவிஷன்ஸ் மெயினாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிராம் சபா, 3-tier பஞ்சாயத் system, reservation in panchayats, duration of panchayats, disqualification of members, finance commission, powers and functions, audit of accounts, elections, applications to union territories, exempted areas and states, bar on interference by court. ஸோ இத்தனை ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 12 ப்ரொவிஷன்ஸ் 73rd Amendment 1992 கொண்டு வந்த 73rd Amendmentல இத்தனை ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 12 ப்ரொவிஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராம் சபா. கிராம் சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா the amendment provides for constitution of Gram Sabha. It is a body consisting of all the persons registered in the electoral rolls of the village comprised within the area of Panchayat. இந்த கிராம் சபா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் என்ன அமெண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடி. இது என்ன மாதிரியான பாடின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் ரிஜிஸ்டர்ட், ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய எலக்டோரல் ரோல்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பட்டியல், வாக்காளர் பட்டியல், அதை கம்ப்ரைஸ் பண்ணி அந்த ஏரியா, அந்த பஞ்சாயத்து ஏரியாவுக்கு உட்பட்ட ஒரு பாடியாக அது இருக்குது கிராம் சபா அப்படிங்கிறது. Since all the persons registered in electoral rolls are members of Gram Sabha. ஸோ இந்த எலக்ட்ரோரல்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே கிராம சபையுடைய மெம்பர்களாக இருக்காங்க, உறுப்பினர்களாக இருக்காங்க. தே ஆர் நோ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. ஃபர்தர், கிராம் சபா is the only permanent unit in Panchayat Raj system and not constituted for a particular period. அப்புறம் கிராம் சபா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட் பர்மனெண்ட் யூனிட், ஒரு பர்மனெண்ட் யூனிட் இல்லை, ஒன்லி பர்மனெண்ட் யூனிட் கிடையாது பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமுக்கு. அண்ட் நாட் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். இது பர்மனெண்ட் யூனிட்டும் கிடையாது, தனிப்பட்ட ஒரு பர்மனெண்ட் யூனிட் கிடையாது. அண்ட் பர்டிகுலர் பீரியடுக்கு கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டதும் கிடையாது. இட் சர்வ்ஸ் அஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ். இது பஞ்சாயத் ராஜ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு பேஸாக இருக்குது கிராம் சபா அப்படிங்கிறது. ஸோ த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிராம் சபா ஆர் ஃபிக்ஸ்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை லா. ஸோ இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிராம் சபா பார்த்திங்கன்னா கிராம சபையுடைய பவர்ஸும் அதனுடைய செயல்பாடுகளும்
என்ன அப்படின்னா எதால் ஃபிக்ஸ் பண்ணப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் லா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் தான் இதுக்கான பவர்ஸ், கிராம் சபாக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ 3 tier பஞ்சாயத் சிஸ்டம். பார்ட் 9 என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ 3 tier பஞ்சாயத் சிஸ்டம். பார்ட் 9 3 tier பஞ்சாயத் சிஸ்டம்க்கு ஒரு ப்ராவிஷன் கொடுக்குது. இட் இஸ் கான்ஸ்டியூட்டட் இன் எவ்ரி ஸ்டேட் அட் த வில்லேஜ் லெவல். இது எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வில்லேஜ் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூட் பண்ணப்படுது. Intermediate level and district level are purpose of uniformity in the Panchayat Raj structure in India. இது இன்டர்மீடியட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை இன்டர்மீடியட் லெவல்லையோ ஆர் பர்பஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, ஒரு ஈவனான சமநிலையான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்து ராஜ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. All the members of these 3 level panchayat system are elected members. இந்த கிராம சபாவில் பார்த்தீங்கன்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஆனால் members of the 3 level panchayat system are elected members. இந்த 3 tier பஞ்சாயத் சிஸ்டமுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே எலெக்டட் மெம்பர்ஸ். ஃபர்தர் த சேர்பர்சன் ஆஃப் பஞ்சாயத் அட் த இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டட் ஃப்ரம் அமாங்ஸ்ட் த எலெக்டட் மெம்பர்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேர்பர்சன் வந்து ஸ்ட்ரைட்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கிடையாது. அவங்க எலெக்டான அந்த மாமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, கவுன்சிலர்ஸ், அந்த மாதிரி ஆட்களால் அவங்க வந்து சேர்பர்சன் வில் பி செலக்டட் பை them among the elected members. But at the village level, the election of chairperson of panchayat, sarpanch. ஆனால் வில்லேஜ் லெவலில் இந்த எலெக்ஷன் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் பஞ்சாயத் வந்து சர்பஞ்ச் மே பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஆஸ் ப்ரொவைடட் பை த ஸ்டேட் இன் இட்ஸ் ஓன் பஞ்சாயத் ராஜ் ஆக்ட். ஆனால் வில்லேஜ் லெவலில் பொறுத்த அளவில் இது நம்ம வந்து நகரங்களில் 3 tier லெவலில் சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே பஞ்சாயத்து சிஸ்டம் இங்கே பார்த்திங்கன்னா வில்லேஜ் லெவலில் இந்த சேர்பர்சனுக்கான எலெக்ஷன் டைரெக்டாகவும் இருக்கும், இன்டைரக்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டைரெக்டாக இருக்கிறது, இன்டைரக்டாக இருக்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரொவைடட் பை த ஸ்டேட் இன் இட்ஸ் ஓன் பஞ்சாயத் ராஜ் ஆக்ட். பஞ்சாயத் ராஜ் ஆக்டோட அதோட ஓன் ப்ரொவிஷன் அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இருக்கும், டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத்ஸ். தேர் இஸ் அ ப்ராவிஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் SCs and STs at every level of பஞ்சாயத்ஸ். இப்போது நீங்கள் ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ப்ராவிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்சிஸ்க்கு தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்கும், எஸ்டிஸ்க்கு இருக்கும், ஒவ்வொரு லெவலுக்கும் தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். த சீட்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் டு தேர் பாப்புலேஷன் அட் ஈச் லெவல். அவங்களுடைய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொண்டே அந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து ஒதுக்கப்படுது. அவுட் ஆஃப் த ரிசர்வ்டு சீட்ஸ் 1/3 is reserved for the women of the SC and ST. இந்த எஸ்சி அண்ட் எஸ்டியில் வந்து 1/3 பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணப்படுது, அவங்களோட பாப்புலேஷனை பொறுத்து. இப்போது the reserved seats may be allotted by rotation to different constituencies in the panchayat. இந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சியில் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்சிஸ்க்கு ரொட்டேஷனில் அலாட் பண்ணப்படும், ஒரே மாதிரி இல்லாமல் ஆன் ரொட்டேஷன் இருக்கும். The state government may also provide for reservations of the offices of the chairperson. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சேர்பர்சனோட ஆஃபீஸ்க்கான ரிசர்வேஷன்ஸையும் பண்ண முடியும். டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்ஸ், பஞ்சாயத்தோட டியூரேஷன்ஸ் எவ்வளோ? The term of panchayats is 5 years. Election must take place before the expiry of the terms. However, the panchayat may be dissolved earlier on specific grounds as per the state legislation. The term of panchayat வந்து பார்த்தீங்கன்னா 5 years. Election must take place before the expiry of terms. அந்த 5 வருடங்கள் முடியறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த எலெக்ஷன் வைக்கணும். ஹவவர் பஞ்சாயத் மே பி டிசால்வ்டு, எப்போ டிசால்வ் பண்ணப்படலாம் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்ஸ், சில காரணங்களுக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேஷனால் அது வந்து என்ன பண்ணப்படலாம், டிசால்வ் பண்ணப்படலாம். Disqualification of members. Any person who is qualified to become an MLA is qualified to become a member of the panchayat.
யார் ஒருத்தர் எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணப்படுறாரோ அவர் வந்து மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்தாகவும் ஃபார் பஞ்சாயத் த மினிமம் ஏஜ் ப்ரிஸ்கிரைப்ட் இஸ் 21 years. ஓகே, ஒரு எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணப்படுறவர் மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்தாக இருக்கலாம். அவருக்கு வந்து த மினிமம் ஏஜ் ப்ரிஸ்கிரைப்ட் இஸ் 21 years. அவருக்கான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21 வருடங்கள். த டிஸ்குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா ஆர் டிசைடட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பை லா. இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா யாரால் டிசைட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை லா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பைலாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சட்டத்தின்படி இதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற க்ரைட்டீரியா முடிவு பண்ணப்படுது. ஃபைனான்ஸ் கமிஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் அ ஃபினான்ஸ் கமிஷன் எவ்ரி 5 years பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது, which reviews the financial position of the panchayats and makes recommendation on the following. இது வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன், பஞ்சாயத்தோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ரிவ்யூ பண்ணி அதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ், சில அட்வைசஸ் கொடுக்குது. The distribution of the taxes, duties, tolls, fees etc. இது எதுலெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா டாக்ஸஸில், அதோட டியூட்டீஸில், அதோட டோல்ஸில், அதோட ஃபீஸஸில் levied by the state which is to be divided between the panchayats. பஞ்சாயத்ஸ்க்கு நடுவில் டிவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபீஸையோ டோல்ஸையோ டாக்ஸஸையோ டியூட்டீஸையோ டிவைட் பண்ணது இது வந்து ஸ்டேட்டால் முடிவு பண்ணப்படுறது தான். Allocation of proceeds between various tiers. அதாவது எந்த 3 tier இதில் இருந்தது இல்லையா, அந்த allocation of proceeds between various tiers, different tiersக்கு அந்த allocation இது பண்ணப்படுது. taxes, tolls, fees assigned to panchayats. எல்லாமே பஞ்சாயத்துக்கு தான். டாக்ஸஸோ டோல்ஸோ இல்லை ஃபீஸோ அசைன் பண்ணப்படுற எல்லாமே இது பஞ்சாயத்துக்கு தான். கிராண்ட் இன் எய்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஃபண்ட்ஸு, உதவி தொகைகள், அந்த மாதிரியான இது வந்து கிராண்ட் இன் எய்ட்ஸ், பெறப்படும் உதவித்தொகைகள். திஸ் ரிப்போர்ட் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் லேய்ட் ஆன் த டேபிள் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட டேபிளில் இது ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு போய் வைக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் enact laws to endow powers and authority to the panchayat to enable them to function as a local government. ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டாக இந்த பஞ்சாயத் செயல்படுறதுக்கான அத்தனை பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், அதிகாரங்களையும் பவர்ஸையும் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதுக்கு கொடுக்குது. The 11th schedule enshrines the distribution of powers between the state legislature and the panchayats. ஸோ இந்த 11th schedule தான் இந்த distribution of பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்ஸை, அந்த என்ஷ்ரைன்ஸை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுக்குது. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் பஞ்சாயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பரிமாறுதல்கள், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸை வந்து 11th schedule தான் வரையறுத்திருக்கு. There are 29 subjects listed as fields of functions. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 29 subjects லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. fields of functions are the state legislature can authorize the panchayats to collect and appropriate suitable local taxes and provide grant in aids to the panchayats from the consolidated funds of the states. இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன அத்தரைஸ் பண்ணுது பஞ்சாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட்டான சூட்டபிளான லோக்கல் டாக்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுக்கும், அப்புறம் தேவையான ஃபண்டிங் டு த பஞ்சாயத்ஸ் பண்ணுறதுக்கும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸில் நம்ம வந்து தேவையான ப்ராவிஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அத்தரைசேஷன் கொடுக்குது. அடுத்தது ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் ப்ராவிஷன்ஸ் ஃபார் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் தேவையான ப்ராவிஷன்ஸ் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு பஞ்சாயத்தில் பண்ணுறதுக்கான தேவையான ப்ராவிஷன்ஸை கொடுக்குது. எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் பாருங்கள். ஆர்டிகல் 243K ப்ரொவைட்ஸ் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பஞ்சாயத்ஸ். 243 ஆஃப் ஆர்டிகல் 243K தான் வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான எல்லா அத்தரைசேஷனும் இருக்குது. திஸ்
this state election commission have the power to supervise. என்னென்னா ஸோ இந்த எலெக்ஷனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான எல்லா பவர்ஸும் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்குது. டைரக்ட் அண்ட் control the elections of the panchayats and also prepare the electoral rolls. பஞ்சாயத்ஸை டைரக்ட் பண்ணுறதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அப்புறம் அந்த எலக்ட்ரோரல் ரோல்ஸ் வாக்காளர் பட்டியலை தயார் செய்வதற்கோ எல்லாத்துக்குமான பவர் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிட்டே இருக்குது. த எலெக்ஷன் கமிஷன் இஸ் இண்டிபெண்ட், யாரையும் சார்ந்தது அல்ல, இட்ஸ் இண்டிபெண்ட். The election commissioner is removed only by manner and on the same grounds as a judge of the high court. ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜுக்கான மேனர்லேயும் அந்த சேம் கிரவுண்ட்ஸ்லேயும் மட்டும்தான் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை நாம் வந்து ரிமூவ் பண்ண முடியும், வெளியே அனுப்ப முடியும். த எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். யாரால் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாருனா கவர்னரால். த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் டிசைடட் பை த கவர்னர். ஸோ எலெக்ஷன் கமிஷனோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை யார் வந்து இது பண்ணுறாங்க, டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். அடுத்தது, if there is a dispute in the panchayat எலெக்ஷனில் ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு இது வருது, மாற்று கருத்து வருதுன்னா the courts have no jurisdiction over them. இதில் கோர்ட் தலையிடவே முடியாது. This means that the panchayat election can be questioned only in the form of an election petition presented to an authority which the state legislature by law can prescribe. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் தான் வந்து கொஷின் பண்ணப்படணும். என்ன ஃபார்ம்லனா எலெக்ஷன் பெட்டிஷனில் அவங்க பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு இதுக்கு போயிட்டு ஒரு பெட்டிஷனை வந்து ரெடி பண்ணி எலெக்ஷன் பெட்டிஷனை ரெடி பண்ணி என்ன அத்தாரிட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை லா எந்த இது யாருக்கு வந்து அதுக்கான அதிகாரம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குட்பட்ட அதிகாரியிடம் நாம் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுக்கணும். எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபார்மில் அந்த இதை கொடுத்தால்தான் அது விசாரிக்கப்படும், கோர்ட்ஸில் விசாரிக்கப்படாது. Applications to the union territories. Provisions of panchayats are applicable to the union territories. பஞ்சாயத்தோட provisions வந்து union territoriesக்கு applicable in same way as the case of the state government. State governmentsக்கு எப்படியோ அதே மாதிரி தான் union territoriesம் by the President of India. ஸோ இது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா President of India. Exempted areas and states. The states the provisions of part 9 are not applicable to the following. இந்த part 9 எதுக்கெல்லாம் not applicableனு பார்த்தோன்னா entire states of Nagaland, Meghalaya and Mizoram, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு applicable. எப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரியே யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இட் இஸ் அப்ளிகபிள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சில எக்ஸம்டட் யூனியன் டெரிட்டரிஸோ ஸ்டேட்ஸோ இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன part 9 எதுக்கு நாட் அப்ளிகபிள் பார்த்திங்கன்னா நாகாலாண்ட், மேகாலயா அண்ட் மிசோரம். Hill areas in the state of Manipur for which the district councils, இதுலேயும் வந்து நான் அப்ளிகபிள் தான். part 9 வந்து நான் அப்ளிகபிள். எந்த இது ஹில் ஏரியாஸ் in the state of Manipur for which the district councils. அப்புறம் the hill areas of the district of Darjeeling in the state of West Bengal which affect the Darjeeling Gorkha Hill Council. ஸோ பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் ஹில் ஏரியாஸ்க்கும் வெஸ்ட் பெங்கால் அண்ட் டார்ஜிலிங் கூர்கா ஹில் கவுன்சில் இது எல்லாத்துக்குமே வந்து. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பார் ஆன் இன்டர்ஃபியரன்ஸ் பை கோர்ட்ஸ் ஆர்டிகல் 243O இதை கவர்ன் பண்ணுறது ஆர்டிகல் 243O பார்ஸ் த கோர்ட்ஸ் டு இன்டர்ஃபியர் இன் த பஞ்சாயத் மேட்டர்ஸ். பஞ்சாயத் மேட்டர்ஸில் கோர்ட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத 243O ஆஃப் ஆர்டிகல் 243O தான் வந்து பேன் பண்ணுது. த வேலிடிட்டி ஆஃப் எனி லா ரிலேட்டிங் டு த allotment relating to the delimitation of the constituencies. The validity of any law relating to the delimitation of the constituencies or the allotment of seats. Seat or allotments or delimitation of constituencies to such constituencies cannot be questioned in a court.
இந்த மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டில் வேலிடாக கொஷின் பண்ண முடியாதுங்கிறத ஆர்டிகல் 243 தான் பார் பண்ணுது. No election to any panchayat is to be questioned except by an election petition presented to prescribed authority. அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா அதை கொஷின்ஸ்லாம் கோர்ட்டில் கொஷின் பண்ண முடியாது unless until it has been presented as a petition. எலெக்ஷன் பெட்டிஷனாக ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுற வரைக்கும் அண்ட் இந்த ப்ரிஸ்கிரைப்ட் மேனர், அது ப்ராப்பராக ப்ரிஸ்கிரைப்ட் மேனரில் இருக்கணும், எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபார்மில் இருக்கணும், டு த ப்ரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி இருக்கணும். கன்க்ளூஷன். இப்போது இது எல்லாமே நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கு இருக்கக்கூடிய அத்தனை அந்த ப்ராவிஷன்ஸ் 12 ப்ராவிஷன்ஸ் தான் நம்ம இப்போ படித்தோம். அண்ட் அந்த 73rd அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கொஷின் தான் இப்போ கன்க்ளூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாம்லேயும் நான் எழுதின மாதிரி நான் இப்போ உங்களுக்கு இந்த நோட்ஸை இப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறனோ அதே மாதிரி தாங்க நான் எழுதுவேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம படிக்கும் போது ப்ராப்பராக நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பாயிண்ட் இதை தான் சொல்ல வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நாளைக்கு பேசும்போது ஒரு விஷயத்தில் ஏன்ப்பா பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஒரு பிரச்சனை வந்துச்சுப்பான்னு ஒருத்தர் நம்மளை கேட்டாருன்னா நம்ம சொல்லணும், சார் நீங்கள் கோர்ட்டில் போட முடியாது சார், நீங்கள் எலெக்ஷன் ப்ரிஸ்கிரைப்டு எலெக்ஷன் அத்தாரிட்டிக்கிட்டே தான் போக முடியும், இதை இந்த ஃபார்மேட்டில் இந்த ப்ரிஸ்கிரைப்ட் மேனரில் தான் பண்ண முடியும். நம்மக்கிட்ட நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க, நம்ம அட்வொகேட் படிக்கிறோன்னு சொன்னாலே கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் போய் எக்ஸாமில் எழுதும்பொழுது இப்போ நான் என்னோடய நோட்ஸை உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள், நான் எப்படி எழுதியிருக்கேனோ எப்படி அதே மாதிரி தான் நான் படிப்பேன், அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்லேயும் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு, ஹைலைட்னால் நீங்கள் நார்மலாக ஒரே கலரில் தான் நீங்கள் எழுதணும் எக்ஸாமில் எழுதும் போது. எழுதிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம், அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம், இல்லைனா பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் கண்டிப்பாக எவ்ரி கொஷனுக்கு நீங்கள் எழுதணுங்க. கேஸ்லாக்கும் நீங்கள் கன்க்ளூஷன் எழுதணும். கன்க்ளூஷன் எழுதினாதான் உங்களுடைய புரிதல் இந்த கொஷினை பற்றியோ இதை நீங்கள் எழுதின ஆன்சரை பற்றியோ உங்களுக்கான புரிதல் எப்படி இருக்குன்றதை எக்ஸாமினர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க. கன்க்ளூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு கன்க்ளூட் த 73rd அமெண்ட்மெண்ட் ஹேஸ் பாசிட்டிவ் இம்பேக்ட் இன் ரூரல் இந்தியா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கன்க்ளூஷனில் பாசிட்டிவ் இம்பேக்டை தான் ரூரல் இந்தியாவில் 73rd அமெண்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இட் has changed power equation significantly. Power equation significantly change பண்ணிருக்கு. Elections to the panchayats in most states are being held regularly. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நிறைய பஞ்சாயத்ஸில் எலெக்ஷன்ஸ்ன்றது ரெகுலராக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் தான். ஹவவர் தேர் ஆர் டிஃபெக்ட்ஸ் லைக் நோ கிளியர் ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ரூலிங் பஞ்சாயத் ராஜ். ஆனால் இங்கே சில விஷயங்கள் கொஞ்சம் கெடுபிடியாக தான் இருக்குது, கொஞ்சம் சில ஹிக்கப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா, நோ கிளியர் ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது பஞ்சாயத்து ராஜில் ஸ்டேட் கவர்மெண்ட்கான ரோல் என்ன அப்படிங்கிறது வரையறுக்கப்படவில்லை, சரியாக வரையறுக்கப்படவில்லைன்ற மாதிரி ஒரு தாற்பயம் இருக்கிறது. ரிச் பீப்புள் இன் வில்லேஜஸ் வின்னிங் த எலெக்ஷன்ஸ். வில்லேஜில் மட்டும் இல்லைங்க, நகரங்களையும் பணம் இருக்கிறவங்க தான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்கன்றதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் வரோம். அதுக்கு மக்கள் தாங்க மாறணும். நம்ம யாரையுமே சட்டங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பீப்புள் ஹேஸ் டு சேஞ்ச். அவங்களுக்கான அவேர்னஸ் வரணும். நான் நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், சுயேட்சையாக இருந்தாலும் அவங்க நல்லவங்களாக இருக்காங்களான்னு பார்த்து ஓட்டு போடுவேன், அந்த மாதிரி நமக்கு அந்த அவேர்னஸ் வரணும். அட்லீஸ்ட் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டோம்னா நம்ம நாட்டுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய சேவை. வெரி லிமிட்டட் ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் which still exist. பஞ்சாயத்து ராஜுக்கு இன்னமும் மிக குறைந்த அளவிலேயே ஃபினான்ஷியல் பவர்ஸ், பொருளாதார அதிகாரப்பூர்வ பவர்ஸ் ரொம்ப குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே நமக்கு தெரியுது. ஸோ நாம் பாருங்கள், அந்த ஃபஸ்ட் சாப்டர் இப்போ படித்து முடிச்சுக்கோம். கான்ஸ்டியூஷன் லாவோட ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 3 கொஷின்ஸ் தான் நமக்கு பிரிக்கப்பட்டு, அந்த 3 கொஷினுக்கும் ஒரே ஆன்சர்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் நல்லா நான் ரொம்ப நேரம் காமிச்சேன், என் நோட்ஸ்லேருந்து பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரிலாம் படித்தனால தான் நான் ஈஸியாக அரியர்ஸே இல்லாமல் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.